அதிமுகவில் ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு போல. அதிமுக காரங்களை பூரா அண்ணாவின் திமுக காரங்களாக மாற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அண்ணா திமுகவாக இருந்த ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு அண்ணாவின் திமுக காரராக மாறியிருக்கார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் போய் திமுக ஐக்கியமாயிருக்கார். அதிமுக அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் தான் பொதுச் செயலாளராக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஈகோக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மையாரும் வளர்த்த இயக்கத்தை இன்னைக்கு படிப்படியாக மெல்ல மெல்ல லிட்டர்பேட கட்சியாக மாற்றிட்டு இருக்காரு எடப்பாடியார். ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எடப்பாடியார் பொதுச் செயலாளராக தொடராமா வேணாமா அப்படிங்கிற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தான் இது போய் நிற்கும். இதுதான் நடக்கும். அதிமுக தொண்டர்கள் அதுக்கு மேலே எடப்பாடியார் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அதான் உண்மை. இதுதான் கள நிலவரம். இந்த ஒரு தேர்தல் தான் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் நேர நம்பிக்கை வாக்கெடுப்பு தான். ஏன்னா அதிமுக படிப்படியாக அழிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது எடப்பாடியாருக்கு எதிரான பதிவுன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே பிஜேபி கூட கூட்டணி வச்சு திரும்ப 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 மக்களோட எதிர்ப்பை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த முறையும் பிஜேபியோட தான் கூட்டணி. என்ன நடக்குதுங்கிறத 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்க்கலாம்.